பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாரு. முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில என்ன முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதோ தலைவர் எடுத்து அறிவிக்கிறாரோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவோம். என்ன முடிவாக இருந்தாலும் சரி. கிள்ளி ஓ மண்டையத்தா கிள்ளி பாத்துச்சா கொடுத்து வச்ச பயபடியே. இது உங்களில் ஒருத்தி. இன்னைக்கு யாரை பத்தினா நேத்துக்கு நடந்த நியூஸ் தாங்க. கேளுங்க. ஃபர்ஸ்ட் பிசிகாவும் ஐயுஎம்எல் இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. பிசிகா வந்துட்டு சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு ஆயிருக்காங்க. ஐயுஎம்எல்ல இருந்து ஷாஜகான் அவங்க சிறுபான்மையர் நலத்துறை அதில் அமைச்சராக இருக்காங்க. ஸோ இப்போ கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு தாவேக்கா. ஊக்கி வரவேற்கத்தக்கது சூப்பர். பட் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தாவேக்கா கிட்ட 107 சீட்டு தான் இருந்தது. 108, 1 வந்துட்டு ராஜினாமா. அப்போது ஆதரவு கேட்டப்போ விசிகாவோட நிலைப்பாடு, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், ஆதரவு மட்டும் கொடுக்குறோம். அதாவது அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் வந்துட்டு என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது நாங்கள் அந்த முடிவு தான் நாங்களும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேரமே. பட் அவர் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாரு. ஓகே, கொடுத்துட்டாரு, ஒரு விட்டுறலாம், ஆதரவு கொடுத்தாரு கடைசி நிமிஷத்தில். மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னார் சாயங்காலம். அப்புறமேட்டு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சார் அவங்கள பார்க்க போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் கொடுத்தாரு ஆதரவு. அப்பா அதெல்லாம் ஒரு விதம் முடிஞ்சு சிஎம் சாரு சீட்டில் உட்காந்தாச்சு. அந்த டைம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறோம். ஆதரவு கேட்டாங்க. ஸோ அதை ஸோ அதில் அவங்க கேட்டிருக்காங்க ஆதரவு. ஸோ அதனால அவங்க கிட்ட பெரும்பான்மை இருக்குது, அதனால நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க விசிகா. ஐயுஎம்எல் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அந்த வீடியோ பார்த்து பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில என்ன முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிறதோ தலைவர் எடுத்து அறிவிக்கிறாரோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவோம். என்ன முடிவாக இருந்தாலும் சரி. அதிமுக ஆதரவு முடிவு எடுத்தாலும் ஐயுஎம்எல்லுக்கு ஆட்சேபனை இல்லை. இல்ல, அந்த பிரச்சனையும் வரல. எப்படிங்க இருக்கு வீடியோ பார்க்க? என்ன சொல்லியிருக்காரு? ஸ்டாலின் சார் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சொல்லியிருக்காருல. எப்படி பாக்குறீங்க இத? சிரிப்பு வருதுல? எனக்கு தாங்க சிரிப்பு தாங்க வருது. எனக்கு அன்னைக்கு அந்த நியூஸ் கேட்டப்போ, என்னையா அப்போ டிஎம்கே உன்னை குளத்துல குதிக்க சொன்னா நீ குடிச்சிருவியா? உங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் அந்த நிலைப்பாடு எதுவுமே கிடையாதா? அப்பாப்பா, இப்படி ஒரு கட்சியான்னு எனக்கு கேட்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, ஸ்டாலின் சார் ஆதரவு கொடுத்தா நாங்க டிவிக்கு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு. ஆனா ஸ்டாலின் சார் அவங்களோட டிஎம்கே ஆட்சியில இருந்தப்போ முஸ்லிம்களோட வாக்கு அதிகமா பெற்று ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் ஆட்சியில ஒரு அதிகாரமும் கொடுக்கல. ஒரு அரசு துறையில ஒரு பதவி, கட்சி பதவி இது வர கொடுக்கல. பட் இப்போ நம்ம டிவிக்கு தலைவர் கொடுத்திருக்காரு. ஸோ தட்ஸ் அ கிரேட் மூமெண்ட். இதை இப்போ இப்படி பார்க்கலாம், ஒருவேளை திமுகவை தனிமைப்படுத்துவதற்கான யுக்தியா கூட இருக்கலாம். தேவைக்காவுக்கு ஒவ்வொரு அசைவுமே யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, மக்களுக்கு ஆச்சரியமாகவும் இன்னும் ஆதரவு கொடுக்கற மாதிரியும் விஷயமாவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட் மூவ், சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இத ஐயுஎம்எல் கட்சி அவங்கள பத்தி பார்த்தோம்னா, ஸ்டாலின் சார் அவங்களுக்கு விபூதி அடித்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீடியோ பாருங்களேன். இப்போ ஆஃப்டர் மினிஸ்டர் போஸ்டிங்க்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட வீடியோ பாருங்க. ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் அரசு பெருந்தன்மையோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகையும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவுக்கு ஏற்ப உங்கள் இயக்கத்தை சார்ந்த 2 எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு உங்களது ஒப்புதல் வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டார். இது எங்களுக்கு எதிர்பாராத ஒரு செய்தி. நாங்கள் கேட்கவும் இல்லை, எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. இருந்தாலும் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சியில்
இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்தவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பெருந்தன்மையோடு எங்களை அணுகியதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது பற்றி பாத்தீங்களா? இப்போ ஏன் சார் நீங்க போய் கேட்கல? ஸ்டாலின் சார் நாங்க மினிஸ்டர் போஸ்ட்ல இடம் கேட்கறாங்க, நாங்க போகவா வேண்டாமான்னு ஏன் சார் கேட்கல? விசிகாவும் சொல்லியிருக்காங்க, விசிகா கிட்ட ஆதரவு மினிஸ்டர் போஸ்டிங் உங்களை நாங்க அமைச்சரவையில இடம் கேட்கிறோம், உங்ககிட்ட இருக்கிற அமைச்சரவைக்கு அமைச்சர் போஸ்ட் கொடுக்கலான் இருக்கோம், உங்க முடிவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அந்த இதை. பட் ஏன் ஐயூஎம்எல் சார் இப்போ போய் ஸ்டாலின் சார்ட்ட கேட்கல? நீங்க தான் கேட்டுக்கிட்டு தானே முடிவெடுப்பீங்க. டிஎம்கே கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், ஸ்டாலின் சார் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை தான் தாங்களும் முடிவெடுப்போம் என்று சொன்னீர்கள். உங்க கட்சி நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க கட்சியில இருக்கிறவங்களை கேட்டு நீங்க தான் முடிவெடுக்கணும். ஐயூஎம்எல் காதர்பாய் சார் அவங்க ஸ்டாலின் சாருக்கு விபூதி அடித்த தரணும். விசிகாவும் சொல்லிக்கிட்டு இருந்தது, நாங்கள் தாவேகாவுடன் ஆட்சியில் பங்கெடுக்கவில்லை. அதாவது நிறைய யூகமான கேள்விகளுக்கு நம்ம யூகமா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொன்ன 2 ரீசன், முக்கியமான ரீசன், அவர் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. எங்களிடம் வெளிப்படையான ஒரு வேண்டுகோளை வைக்கிற போது அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டோம். அந்த வேண்டுகோளை என்று கேட்டப்போ ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க 2 பேரும் கூட்டணி ஆயிடுச்சுன்னா திமுக கூட்டணியில இருந்து பிரிகிறது மாதிரி தானே. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தோம்னா 2026 எலெக்ஷனை விட 2031 எலெக்ஷன் தான் இன்னும் பரபரப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க என் சேனலை. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. ஒரு சின்ன சப்போர்ட் தானே கேட்குறேன்.